மொறு மொறுன்னு தோசை ஊற்றி இந்த குருமாவையும் ஊற்றி சாப்பிட்டு பார்த்தா அடடட டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்து தான் ட்ரை பண்ணியிருந்தேன். இந்த குருமா செய்ய ஒரு மிக்ஸி ஜாரில் கட் பண்ண பெரிய வெங்காயம், 2 தக்காளி, புளிப்பு டேஸ்ட் பிடிக்குன்னா ஒரு தக்காளி எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், பூண்டு, இஞ்சி சின்ன துண்டு, பச்சை மிளகாய் 2 சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் ஆயில் ஊற்றி பட்டை, கிராம்பு மட்டும் போட்டு கட் பண்ண பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ அது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச ஃபைன் பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கரம் மசாலா மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே எல்லா தூளும் சேர்த்தாச்சு. 2 விசில் மட்டும் விட்டு எடுத்திங்கன்னா சுவையான சால்னா ரெடி. இதுக்கு பேர் என்னன்னு தெரியல, ஆனால் நல்லா இருந்தது. மொறு மொறுன்னு தோசை ஊற்றி அது கூட நம்ம ரெடி பண்ண இந்த குருமாவையும் ஊற்றி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப லேசியாக இருக்குது அப்படின்னா அன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.